ஜெஃப்னா அப்படின்னு சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும். அதில் குறிப்பாக இந்த சர்வதேச விசாரணை தொடர்பான விடயங்களில் நாங்கள் முக்கிய கண்ணோட்டம் இப்போ அண்மை காலமாகவே நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக இந்த சர்வதேச விசாரணை தமிழர்களுடைய இனப்படுகொலை சம்பந்தமாகவும் போர்க்குற்றங்கள் சம்பந்தமாகவும் சர்வதேச விசாரணை தான் கட்டாயம் வேண்டும் என்று தமிழர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே வருகின்றார்கள். அது இப்போ இந்த அண்மை காலமாக கொஞ்சம் வலுப்பெற்றிருக்கின்றது இந்த செம்மணியோட. ஏற்றால் செம்மணிக்கான இந்த சர்வதேச விசாரணை மக்கள் கூறியதுடனே அல்லது சர்வதேச கண்காணிப்பில் தான் இந்த அகழ்வுகள் நடக்கணும், இந்த அகழ்வுடைய பரிசோதனைகளும் சர்வதேச கண்காணிப்பில் தான் நடக்கணும் என்று மக்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னதிலிருந்து தொடர்ந்துமே இதற்கான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக சிங்கள மக்களும் இந்த விடயத்தில் கொஞ்சம் உன்னிப்பாக இருக்கின்றார்கள். அண்மையில் அர்ஜுனவாக இருக்கட்டும், சட்டத்தனி தனுகுவாக இருக்கட்டும், இப்படி பலரும் தங்களுடைய விடயப்பரப்பில் இருந்து கொண்டு தமிழர்களுக்கான ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது செம்மணி தொடர்பான விடயத்தில் சிங்கள மக்களும் சேர்ந்து போராடணும், அதுதான் தமிழர்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்ற பல விடயங்களில் கொஞ்சம் ஒத்துப்போகிற போக்க சிங்கள மக்கள் இப்போ காட்டி வருகின்றார்கள். அதில் சிங்கள அரசியல்வாதிகள் ஒரு சிலர் அதை மடைமாற்றம் செய்யும் கருத்துக்களை சொன்னாலும் கூட சில சிங்கள அரசியல்வாதிகள் இதற்கான ஒரு நெகிழ்வு போக்கை காட்டுகின்றார்கள். குறிப்பாக ஐக்கிய சோசலிச கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா, இந்த சர்வதேச விசாரணை தான் கட்டாயம் தேவையாக இருக்கின்றது. முன்னைய அரசாங்கங்கள் தமிழர்களை தொடர்ந்துமே ஏமாற்றி கொண்டு தான் வந்திருக்கின்றது. அதால் இந்த உள்ளக விசாரணை மூலம் தமிழர்களுடைய இனப்படுகொலைக்கோ போர்க்குற்றங்களுக்கோ தீர்வு என்பது ஒரு சாத்தியமற்ற விடயம். ஆகவே இந்த உள்ளக விசாரணையை விடுத்து சர்வதேச விசாரணை மக்களுக்கு வேண்டும் என்கின்ற விடய பொருளை அவர் பேசியிருக்கிறார். அதில் இந்த குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தையும் விமர்சிச்சிருக்கின்றார். இந்த அரசாங்கமும் தமிழ் மக்களுக்கு எதுவுமே செய்ய போவதில்லை. இந்த அரசாங்கத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களும் முன்னைய ஆட்சியாளர்கள் என்ன விஷயத்தை செஞ்சார்களோ அந்த விடயத்தை தான் இவர்களும் ஃபாலோ பண்ணி கொண்டு வருகின்றார்கள், அதை பின்தொடர்ந்து கொண்டு தான் வருகின்றார்களே தவிர தமிழ் மக்களுக்கு இனி என்ன தேவை என்றால் சர்வதேச விசாரணை. இந்த சர்வதேச விசாரணை மற்றும் சர்வதேச நீதி என்பது தமிழ் மக்களுக்கு தேவை. இதன் ஒரு பகுதியாகத்தான் இப்போ செம்மணியை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள், செம்மணியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் என்ன விஷயத்தை சொல்லுது? குறிப்பாக 3 to 5 வயதுடைய ஒரு சிறுமியினுடைய எச்சம் மீட்கப்படுகின்றது. அது என்ன விஷயத்தை சொல்லுது என்று பார்த்தீர்கள் என்றால், தமிழ் மக்களுக்கு இலங்கை இராணுவம் என்னத்தை கொடுத்தது, எப்படி தமிழ் மக்களை இலங்கை இராணுவம் கவனித்திருக்கின்றது என்கின்ற விஷயத்தை இந்த செம்மணி புதைகுழிகள் சொல்கின்றது என்று யார் சொல்லியிருக்கின்றன? ஒரு சிங்கள கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய, அதாவது ஐக்கிய சோசலிச கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஏன் நான் இந்த சிங்கள கட்சியினுடைய தலைவர் என்று சொல்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அரசியல் நிலைப்பாட்டிலையும் அவர்கள் இங்கே கொஞ்சம் தமிழர்கள் பக்கம் காட்டி வருகின்றார்கள் என்கின்ற விடயத்தில் நாங்கள் இதை கொஞ்சம் பேசலாம். அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார்? சிங்கள மக்கள் போராட்டத்துக்கு வரணும், ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கான அழைப்பு போல தான் அவர் இதை சொல்லியிருக்கின்றார். சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி வேண்டி போராடணும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். இப்போ இது இந்த சோசலிச கட்சி என்கின்ற பொழுது இது கிட்டத்தட்ட தேசிய மக்கள் சக்தியோட இடதுசாரி கட்சியின் அமைப்பில் இருக்கிற கட்சி. அவை முன்னைய காலகட்டங்களில் இது தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து செயற்பட்ட ஒரு கட்சியாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ இவர்கள் இது தொடர்பாக பேசுகின்றார்கள் என்றால் அது ஒரு அரசியல் நிலைப்பாடாக கூட இருக்கலாம். அவர்களுடைய எதிர்ப்பு அரசியலை காட்டுவதற்காக இவர்கள் தமிழர்கள் தொடர்பான விடயங்களை பயன்படுத்துகிற ஒரு அரசியல் நிலைப்பாடாக கூட இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் தமிழர்கள் தொடர்பான விஷயங்களை இவர்கள் பேச சிங்கள மக்கள் மத்தியில் இந்த விஷயம் போய் சேர்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏண்டா இது கூட இந்த விடயம் கூட ஒரு தமிழ் பத்திரிகை ஒன்றில் வந்திருக்கிறது. தமிழ் பத்திரிகையாளர்கள் அவர்கள் இந்த ஸ்ரீதுங்க ஜெயசூரியை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படியாக இந்த தமிழர்கள் தரப்பில் சிங்கள அரசியல்வாதிகளும் ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்தாக இந்த விடயத்தில் அடுத்தாக நாங்கள் இன்னொரு பேரை சொல்லணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிமல் ரத்நாயகம். பிமல் ரத்நாயகர் 2 விஷயத்தில் ஒரு விடயங்களை முன்வைச்சிருக்கின்றார். ஒன்று ராஜபக்சக்கள் போலத்தான் மு.க. ஸ்டாலின், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராஜபக்சக்கள் போலத்தான் என்ற ராஜபக்சக்களும் இந்த தேர்தல் வந்தாப்புறம் மக்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பதற்கான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி தான் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த பொய்யான வாக்குறுதிகளை வழங்குறதுல முழு மூச்சோடு செயற்படுகின்றார். குறிப்பாக இந்த சட்டசபை தேர்தல் வர இருக்கின்றது 2026ஆம் ஆண்டு. அதற்காகவே கச்சைதீவை உடனடியாக மீட்டுக் கொடுப்போம் என்கின்ற பொருள்பட தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார். இது இன்று நேற்று நடந்த விஷயம் இல்லை. வளமையாகவே இவர்கள் தேர்தல் வருகின்ற பொழுது இந்த கச்சைதீவு உடையத்தை கையில் எடுப்பது ஒரு முக்கியமான விஷயமாக கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் இதுவும் இலங்கை ஒருபோதும் கச்சைதீவை விட்டுக் கொடுக்காது என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார்.
இப்போ இவர் ஸ்டாலினை இந்த ராஜபக்சகள்னு சொல்லியிருக்கார். அண்மையில் எங்களுடைய சுமந்திரன் அவர்களை கூட தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களை கூட ராஜபக்சக என்று சொல்லித்தான் விமர்சித்தார். ஜாழ்ப்பாணத்தினுடைய ராஜபக்ச சுமந்திரன் அல்லது வடக்கினுடைய ராஜபக்ச சுமந்திரன் என்றபடிய பொருளில் பேசியிருந்தார். ஆகவே இந்த ராஜபக்சர்களுடனாக்கும் பிமல் ரத்நாயகவுக்கும் இருக்கிற இந்த மோதல் வந்து தொடர்ந்துமே அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றது. அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு வார்த்தை பாணியில் கூட அதை எள்ளி நகையாடுற மாதிரியோ இல்லை நகைச்சுவை பாணிலையோ அவர் சொல்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அதுன்ற ஒரு கட்டமாகத்தான் இப்போ கோடபாய ராஜபக்ச தொடர்பான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கோடபாய ராஜபக்ச அவர்கள் இந்த சில திருகுதாளங்களை முன்வைத்திருக்கின்றார் உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான ஒரு முக்கிய கருப்பொருளாக முக்கிய பேசுபொருளாக சொல்லப்படுற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே எங்களுடைய காணொலிகளில் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான விடயமாகத்தான் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் என்ற ஊகம் இப்பையும் பலர் மத்தியிலேயும் இருக்குது. அதை வெளிப்படையாகவே பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார். கோடபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி மாற்றத்துக்காக செய்யப்பட்ட வேலை தான் உயிர்த்த நேர தாக்குதல். அதை வெளிப்படையாக அவர்கள் சொல்லிட்டார்கள். ஆனால் இன்னுமே ராஜபக்சக்கள் மேலே நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. இது எவ்வாறாக இருந்தாலும் கூட இப்போ இந்த விடயம் தொடர்பாக இவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த ராஜபக்ச தொடர்பான இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கார். பல முக்கிய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் போன்ற பல முக்கிய அதிகாரிகளை இந்த ஆட்சிக்கு வந்தவுடனே இவர்கள் இடமாற்றம் செய்கின்றார்கள் அல்லது அந்த ஆட்சிக்கு வந்தோன்னா சம்பந்தமான அதிகாரிகளை மாற்றம் செய்கின்றார்கள். அந்த திறமையான அதிகாரிகளை மாற்றம் செய்வதன் மூலமாக என்ன விடயம் இங்கே தெரிய வருது என்றால் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு செயற்பாட்டில் ராஜபக்சர்களும் ஈடுபட்டிருக்கின்றார்கள், ரணில் விக்ரம்சிங்கவும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பிமல் ரத்நாயகர். ஆகவே இந்த அதிகாரிகள் இடமாற்றம் அல்லது அதிகாரிகளுக்கு மாற்றுவதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் குற்றவாளிகளை தப்பிக்கிற செயற்பாடுகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இவர் சொல்லியிருக்கின்றார். அப்போ ஏன் இவர்கள் குற்றவாளிகளை தப்பிக்கின்ற செயற்பாட்டில் ஈடுபடணும்? ஏதோ ஒரு வகையில் உயிர்த்த நேர தாக்குதலில் இவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தை தான் அவர் மறைமுகமாக சொல்கின்றார். ஆகவே இதை ஏன் இவர்கள் இப்படி இழுத்து முறித்து குத்தி முறிகிற வேண்டிய ஒரு தேவை ஒன்று இல்லை. நேரடியாகவே இந்த பொது வெளிப்படையில் வந்து இந்த விஷயங்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டிட்டு உடனடியாகவே ராஜபக்ச குழாமின் மேலே தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் ஏன் இன்னும் இருக்கின்றார்கள் என்று பல அரசியல் ஆய்வாளர்களும் தங்களுடைய விமர்சனத்தை ராஜபக்சர்கள் மேலேயும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேலேயும் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக அண்மை காலமாக மாறி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த சிங்கள மக்களுக்கு நடந்தது எல்லாம் படுகொலை இல்லையா என்ற விஷயத்தை ஒருவர் கேட்டிருக்கிறார். யார் என்று பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய தேசிய அமைப்பின் செயலாளர் அசேபே எதிர்சிங் அவர்கள் கேட்டிருக்கிறார். ஏனென்றா இப்போ செம்மணி தொடர்பாக பேசப்படுகின்றது. அதே மாதிரி விடுதலை புலிகள் அமைப்பினர் சிங்கள மக்களையும் சில இடங்களில் கொண்டு புதைத்திருக்கின்றார்கள். அந்த மனித புதைகுழியை நாங்கள் எங்கே போய் சொல்கிறது? அப்போ அதையும் சிங்கள மக்களுடைய மனித புதைகுழியாகத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்குரிய விசாரணைகள் எப்போ மேற்கொள்ளப்படுறது என்ற விடய பொருளை அவர் பேசியிருக்கின்றார். இந்த செம்மணி விடயம் வந்த உடனேயே ஒரு பக்கம் அருண் சித்தார்த்தனாக இருக்கட்டும், ஒரு பக்கம் சில சிங்கள அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், விமல் வீரவன்ச சரத் வீரசேகர போன்றவர்களாக இருக்கட்டும், ஒரு பக்கம் ஒரு சில சிங்கள சிவில் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், தங்களுடைய நிலைப்பாடில் இருந்து கொண்டு மட்டுமே யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது வந்து விடுதலை புலிகள் அமைப்பினர் சிங்கள மக்களை கொண்டு குவித்தனர் என்று ஒரு பக்கம் சொல்கின்றார். ரவு ஹக்கீம் அவர்கள் சொல்கின்றார் முஸ்லீம் மக்களை கொண்டு குவித்தது என்று. ஏதோ ஒரு வகையில் இந்த செம்மணிக்கான தீர்வை திசை திருப்புகின்ற ஒரு முயற்சியாக இவை இருக்குமோ என்கின்ற விமர்சனமும் பலராலையும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். அண்மை காலமாக ரவு ஹக்கீம் அந்த குறுமடம் என்ற இடத்துல வந்து முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், அது விடுதலை புலிகள் அமைப்பினர் செஞ்சிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொன்ன உடனேயே பல விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன. நமது தலைமுறை கட்சியினுடைய தலைவர் கூட அது தொடர்பான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அவர் தேவையில்லாமல் முட்டாள்தனமான சில விஷயங்களை கதைக்கிறார்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அண்மையில் ஸ்ரீதரன் கூட அதற்கான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். உண்மையிலேயே இந்த மனித புதைகுழிகள் சம்பந்தமான விஷயத்தில் வந்து ரவு ஹக்கீம் அவர்கள் சரியான ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. முன்னைய காலகட்டங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினரோட ஒரு நல்ல நிலைப்பாட்டில் இருந்த ரவு ஹக்கீம் இப்போ திடீரென்று மாறுகின்றார். அதாவது வந்து இந்த செம்மணி தொடர்பான விடயங்களை மாற்றியமைப்பதற்கான நிகழ்ச்சி நிரல் இவருக்கு திணிக்கப்பட்டிருக்கா என்கின்ற பொருள்பட யார் கேட்டது என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் அவர்கள் அந்த விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இப்படியாக தொடர்ந்துமே இந்த விடய பரப்பில் தங்களுடைய விமர்சனங்களை பலரும் முன்வைச்ச வண்ணமே இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கின்றது. இது இவ்வாறாக இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை அண்மையில் நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் வந்து யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னைய காலகட்டங்களில் பல விடயங்கள் அந்த ஊடக சந்திப்பில் அலசி ஆராயப்பட்டது. அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த
பல கட்சிகளும் தமிழ் பரப்பில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற பல கட்சிகளும் முன்னை நாட்களில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக இணைந்து பயணிப்பது தொடர்பாக தங்களுடைய கலந்துரையாடல்களையும் ஆதரவு நிலைப்பாட்டிலையும் கோரியிருந்தார்கள். அதுதான் பல சிக்கல் பிடுங்கல்கள் நடந்து கடைசியாக தமிழரசு கட்சி இபிடிபியோடையும் பிறகு சங்கு கட்சி வந்து சைக்கிள் கட்சியோடையும் சேர்ந்திருந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் ஏற்கனவே இந்த தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவையாக இயங்குகின்ற கட்சியும் வந்து இணைந்து மணிப்பது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த பொழுது நேரடியாகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த அதாவது வந்து இந்த ஏக்கர் ஆட்சியத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தாரோம்னு சொல்லியிருந்தார். அதற்கு சுமந்திரன் அவர் சொல்லியிருந்தார் உடனடியாக நாங்கள் அதை இப்போ விட்டுட்டோம் ஏக்கர் ஆட்சியம்ன்றது. நாங்கள் இப்போ தமிழ் தேசிய பேரவையாக முன்வைக்கப்பட்ட அந்த விடயங்கள் தொடர்பான விஷயத்தில் பேசுகின்ற பொழுது நாங்கள் ஏக்கர் ஆட்சியத்தை ஏற்கனவே விட்டுட்டோம் என்று சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்போ விட்டீங்கள் என்றால் அது தொடர்பான ஒரு கடிதம் அல்லது ஒரு ஒப்பந்தம் ஒன்றை எழுத்து ரீதியாக எழுதி தாருங்க. நாங்கள் அதை எந்த இடத்துலையுமே வெளியிட மாட்டோம். ரகசிய ஒரு ஒப்பந்தமாக அதை பேணி பாதுகாத்து கொண்டிருப்போம். இது ஏன் கேட்குறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் ஏக்கராட்சி என்ற விடயத்தை கொண்டிருக்க அதற்கு எதிரான உங்களோட நிலைப்பாடை நீங்கள் பதிவு செய்யணும் என்றதுக்காண்டி தான் இந்த விடயங்களை பேசுகின்றோம் என்று அதில் அந்த ஊடக சந்திப்பில் அவர் பேசியிருந்தார். பல விஷயங்கள் தொடர்பாக இதில் பேசியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பை நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் நாங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து நாங்கள் ஒருதலைபட்சமாக எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறோம். அதில் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், ஏனைய கட்சிகளோடு வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாமல் நாங்கள் ஆட்சி அமைக்கிற சம்பந்தமாக எங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்றால் அப்படி ஏற்படுத்த இயலாட்டி நாங்கள் ஒருதலைபட்சமாக வந்து எந்தெந்த சபையிலே தமிழ் தேசிய கட்சிகளில் வந்து எந்த கட்சிக்கு முதலிடம் இருக்கோ அந்த கட்சிக்கு தவிசாளர் பதவியை கிடைப்பதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்போம். எந்த கட்சி 2ஆம் இடத்தில் இருக்கோ அந்த கட்சி உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பை வழங்குவோம். அதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். அது எங்களுடைய ஒருதலைபட்ச நிலப்பாடு. அதை பற்றி வந்து வேறு எவரோடையும் வந்து பேசவும் தேவையில்லை. உண்மையிலேயே பேசுகிறதாக இருந்தால் வந்து கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி நாங்கள் ஒரு அணியாக எதிர்காலத்தில் வந்து பயணிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் பேச தயாரே தவிர சபைகளை கைப்பற்றுறதுக்காக வந்து நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த தயாரில்லை. நாங்கள் ஒரு அணியாக வர இடத்துல வந்து சபையில் உருவாக்குறதுக்கு எப்படி அதை கையாளுறதுக்கு அதை முழு மெட்ட எல்லாத்தையும் பற்றி வந்து நாங்கள் அதுக்கு பிறகு வேணுமெண்டா பேசலாமன்றது தான் எங்களுடைய நிலப்பாடாக இருந்தது. இப்போ இந்த நிலையிலே தமிழரசு கட்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிழமை தாண்டினதுக்கு பிறகு தமிழரசு கட்சி எங்களோட பேசுவதற்கு வந்து அழைப்பு கேட்டிருந்தது. அப்பொழுது நாங்கள் நினைக்கிறேன் ஊடகங்களுக்கும் தெரிய வந்து ஃபாக்ஸ் ஹோட்டலில் வந்து நாங்கள் சந்தித்த இடத்துல வந்து அதிலையும் வந்து தமிழரசு கட்சி ஒரு சில சபைகளில் வந்து தாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் விரும்பினேன். உதாரணத்துக்கு வந்து பங்கிடுறதுக்கு இப்போ சாவச்சேரி நகர சபையில் வந்து தமிழரசு கட்சிக்கும் பேரவைக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் வந்து சரி சமமான உறுப்பினர்கள். ஆனால் எங்களுக்குத்தான் தமிழ் தேசிய பேரவைக்குத்தான் கூட வாக்கு. அப்படி இருக்க அதில் வந்து பங்கிடுறதுக்கு வந்து விரும்பினவை. நாங்கள் சொன்னாங்க வந்து நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வேற தயாரில்லை. பங்கிடுற விஷயம் உங்களுக்கு விருப்பம் வேண்டா வந்து நாங்கள் கொள்கை ரீதியாக இணக்கப்பாடு வார இடத்துல நாங்கள் கணிசமான விட்டு கொடுப்பலை நாங்கள் இப்போவே சொல்லுவோம் வந்து நாங்கள் செய்ய தயார். ஆனால் கொள்கை ரீதியான இணக்கப்பாடு வராமல் வந்து நாங்கள் இதில் பற்றி பேச தயாரில்லை. நாங்கள் ஏற்கனவே ஊடகங்களுக்கு அறிவித்த நிலைப்பாட்டோடு இருந்து நாங்கள் ஒரு 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 இன்ச் கூட வந்து நாங்கள் உலக தயாரில்லை. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை நாங்கள் அறிவிச்சிட்டோம். அதை நீங்கள் ஏற்க தயாரில்லாமல் நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் நடந்து கொள்ள போகிறீங்கன்னா அது முற்றிலும் உங்களுடைய விருப்பம். நாங்கள் இந்த அடிப்படையில் தான் செயல்படுவோம் என்று தான் நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள். ஆனால் இதில் நான் கொஞ்சம் ஆழமாக இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னடா நீங்கள் அதை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தமிழரசு கட்சியுடைய செயலாளர் அப்பொழுது சுமந்திரனாக நியமிக்கப்பட்டிருந்தார்.
நாங்கள் சுமந்திரனையும் சிவிக்கு சிவஞானம் அவர்களையும் தான் சந்தித்தோம். அப்போ சுமந்திரன் அந்த சந்திப்பில் வந்து சொன்னவர் வந்து நாங்கள் கதைக்கிறது கொண்டும் இல்லையே, நாங்கள் எல்லாரும் ஒரே நிலப்பாடு தானே. அப்போ நாங்கள் வந்து அவருக்கு அந்த ஐக்கிய ராஜ்ய சம்பந்தமான குறைபாடுகளை எடுத்து சொன்னோம். அதில் இருக்கக்கூடிய கணிசமான பிரச்சனைகளை பற்றி வந்து நாங்கள் அவருக்கு விளங்கப்படுத்திட்டோம். விளங்கப்படுத்தி வந்து நாங்கள் சொன்னோம், இப்போ நீங்கள் விளங்கி கொள்ளணும் வந்து இப்போ நாங்கள் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமை தேவைப்படுது. எல்லாத்துக்கும் மேலாக இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் தமிழ் தேசிய தரப்புக்கு ஒரு மிக பலமான ஒரு ஆணையை வழங்கியிருந்தார்கள். பாராளுமன்ற தேர்தலில் இருந்து 6 மாதத்துக்குள்ளே வந்து ஒரு கணிசமான தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு ஆணையை வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எந்தளவு தூரத்துக்கு அந்த மக்கள் தமிழ் தேசியத்தை பலப்படுத்த விரும்புகினோம், அதுதான் முதலிடத்தில் இருக்கின்றதை வந்து நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். அப்போ அந்த தமிழ் தேசியத்தை பலப்படுத்துறதும் ஒற்றுமையை விரும்புகிற ஒரு நிலையில் அந்த மக்கள் இருக்கிறமாக இருந்தால் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு வந்து எங்களுக்கு இடையிலே நீங்கள் ஒரு முயற்சி ஒன்றை எடுத்து அது சம்பந்தமாக கணிசமான நியாயமான விமர்சனங்களோ குறைபாடுகளோ சுட்டி காட்டப்படுகின்ற பொழுது அந்த நாங்கள் நேர்மையாக ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு தான் இருக்கிறோம்னா அந்த விட்டு கொடுப்பை செய்து வந்து ஒரு புது முயற்சி உண்ட ஒரு புது இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் முன்வர தயாராக இருக்கணும். இப்போ தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே நாங்கள் தமிழ் மக்கள் என்ன தமிழ் மக்கள் பேரவை அது எங்கட டிபிசி தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை தான் எங்களுடைய தீர்வு யோசனைகளாக வந்து நாங்கள் முன்னுக்கு வைக்கிறோம். ஆனால் அந்த யோசனைகளை நாங்கள் வைக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு வந்து சிலவழில் அதை தாண்டியும் வேறு ஏதோ ஒன்று இதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லாமல் வேறு யாரும் வந்து வேறு விதமாக வந்து தங்களுக்குண்டு ஒரு யோசனைகள் இருக்கிற இடத்துல வந்து அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு வந்து இறுக்கி எங்கட ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் இறுக்கி பிடிக்காமல் வந்து அது ஒரு உதாரணம். எங்கட பக்கத்தில் வந்து இதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்குது, உங்களுடைய பக்கத்திலிருந்து நீங்கள் கொண்டு வரீங்களா வந்து நாங்கள் அதையும் பேசி முன்னுக்கு போகிறதுக்கு தயாரிண்டு போகிற பாதையில் ஒரு தவறும் இருக்க முடியாது. இப்போ அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டாங்க. அப்பொழுது அவங்க சொன்னவே இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்புன்ற விஷயத்தை வந்து தாங்கள் கைவிட்டுட்டோம், அதை கைவிட்டுட்டோம். ஆகவே அதை பற்றி வந்து கதைக்க தேவையில்லை என்று சொன்னோம். அப்போ நாங்கள் சொன்னாங்கள் என்னென்றால் இல்லை, அதை பற்றி நாங்கள் தெளிவாக சொல்லணும் என்றால் அரசாங்கம் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் தூக்கி பிடிக்குது. அந்த 2015 19 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பை தான் அரசாங்கம் சொல்லுது வந்து தாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக. ஆகவே அதில் பங்காளிகளாக வந்து தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வந்து இருக்கு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பங்காளிகளுக்கு கூட அப்பொழுது கூட்டமைப்பாக இருந்து அதில் கலந்து கொண்டு வந்து அதுக்கு ஆதரவு வழங்கினவை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அதை நாங்கள் பேச தயாரில்லை, அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் முன்னுக்கு போக தயாரில்லைன்றதை நாங்கள் தெளிவாக சொல்லாட்டி அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் அதை கொண்டு போகிற அந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து நாங்கள் ஒரு பச்சை கொடி காட்டுறதாகத்தான் அமையும். ஆகவே நாங்கள் அதை கட்டாயம் சொல்லணும், தெளிவாக வந்து அந்த நிலப்பாடு எடுக்கணும் என்று நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வந்து அதில் ஒரு சின்ன ஒரு கௌரவ பிரச்சனை இருந்திருக்கலாம் என்று நாங்கள் கருதி நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சிக்கு சொல்லியிருந்தோம். இது நான் தான் சொன்னேன், உண்மையிலே இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தது, அதையும் நான் தெளிவுபடுத்தினேன். இது கட்சியோட கதைச்சி பேசி வந்து சொல்லப்பட்ட ஒரு கருத்தாகவும் இல்லை. முன்னணி என்ற ஒரு பக்கம் பேரவை என்று இருக்குது, நாங்கள் பேரவையோடையும் பேச இல்லை. ஆனால் நான் சொன்னேன் என்றால் இது எவரையும் வந்து அவமானப்படுத்துகிறதோ இல்லாட்டி ஆக்களை வந்து ஒரு ஏதோ சொல்லி மட்டம் தள்ளுற ஒரு முயற்சி அல்ல. அந்த நோக்கத்தோடு தமிழரசு கட்சி எங்களுக்கு எழுத்து மூலமாக இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தாங்கள்
முற்றுமுழுதாக கைவிட்டு அது அரசாங்கம் கொண்டு வருகின்ற இடத்துல அதை எதிர்க்கிறதுக்கும் தேரண்ட நிலைப்பாட்டை எங்களுக்கு எழுத்து மூலமாக வந்து கொடுத்தவையாக இருந்தால் அதை நாங்கள் இரகசியமாக நாங்கள் வச்சுக்கொள்ள தயார். அப்படிங்க சொல்றேன். அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு நிராகரிப்பு தமிழரசு கட்சியால செய்திருக்கு, வெளிப்படையாக எங்களுக்கு கொடுத்திருக்கு என்ற விஷயத்தை கூட நாங்கள் வெளியில காட்டிக்கொள்ளாமல் நாங்கள் அதை வச்சிருக்க தயார ரகசியமாக. ஏன் எங்களுக்கு அந்த ரகசியமாக வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றா, தற்சயமாக நாங்கள் அந்த விஷயங்களை உள்ளடக்கின ஒரு இடக்கப்பாட்டுக்கு வராமல் நாங்கள் அவர்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை நீக்க பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் அதை வெளிப்படையாக சொல்லாமல் நாங்கள் போய் நாளைக்கு வந்து நீங்கள் போய் இல்லை அந்த ஏக்கிய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களோட மக்களுக்கும் எங்களோட கட்சிக்கும் வந்து பதில் சொல்லலாம். அப்போ உங்களுக்கு கௌரவ பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்தாமல் இருக்கிறதாக இருந்தால் குறைஞ்சது எங்களோட பக்கத்தில் இருந்து நியாயம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் எங்களுக்கு வந்து அப்படி ஒரு எழுத்து மூலமான ஒரு ஒப்புதலை கொடுங்கள், நாங்கள் அதை இரகசியமாக வைப்போம். ஏன்னா எங்களுடைய நோக்கம் வந்து உங்களை அவமதித்து உங்களை நீங்கள் செய்த ஒரு பிழை என்று திருப்பி சுட்டி காட்டுறதல்ல. அப்போ நாங்கள் அதை அமைதியாக வச்சிருப்போம், அதை எவருக்கும் நாங்கள் சொல்லாமல் இருப்போம். அது மீறாமல் இருக்கிற வரைக்கும், மீறுறதாக இருந்தால் நாங்கள் சொல்லத்தானே வேணும், இல்லாட்டி நாங்கள் உங்களோட வந்ததை நியாயப்படுத்தலாம் என்று நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் அப்போ அந்த இடத்துல வந்து நான் சொல்லணும் வந்து உண்மையிலே அந்த கூட்டம் முடிகிற இடத்துல கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டு தமிழரசு கட்சியோட வர முடியாமல் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த நேரத்தில் வந்து அப்படி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர விரும்பாமல் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த கூட்டத்தை விட்டு விலகி போகின்ற நேரத்தில் வந்து அவர்கள் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பார்வையில் நாங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் இந்த தேர்தல் விஷயம் சம்பந்தமாக பேசப்பட்ட பொழுது நாங்கள் சொன்னாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற இதே நிலப்பாடு தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சொல்லியிருக்கிறோம். கொள்கை ரீதியான இணக்கப்பாடு வராமல் நாங்கள் கடைசி வரைக்கும் வந்து நாங்கள் இந்த வேறு எந்த ஒரு இணக்கப்பாட்டுக்கும் பெற தயாரில்லை. அந்த வகையில் வந்து இதில் முதலிடத்திலையும் 2ஆம் இடத்திலையும் இருக்கிற வந்து தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய பேரவையும் தான். அந்த வகையில் எந்தெந்த சபையில் வந்து தமிழரசு கட்சி முதலிடத்தில் இருக்கோ நாங்கள் தவிசாளர் பதவியை வந்து தமிழரசு கட்சியை பெறுவதற்கு வந்து நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் வழங்குவோம். எந்தெந்த இடங்களில் வந்து நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோமோ நாங்கள் தவிசாளர் பதவிக்கு நாங்கள் ஒரு ஆளை நிறுத்துவோம். நீங்கள் அதுக்கு போட்டியாக நிறுத்த போகிறீர்களோ அது உங்களோட பிரச்சனை, அது எங்களோட பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து போட்டியாக வந்து தவிசாளர் பதவிக்கு நீங்கள் முதலிடத்தில் இருக்கிற எந்த ஒரு சபையிலையும் வந்து இறக்க மாட்டோம், உங்களுக்கு போட்டியாக இறக்க மாட்டோம். ஆனால் உபதவிசாளர் பதவிக்கு நாங்கள் 2ஆம் இடத்தில் இருக்கிறமாக இருந்தால் நாங்கள் உபதவிசாளர் பதவிக்கு நாங்கள் இறக்குவோம். இது எங்களுடைய ஒருதலைபட்சமான நிலப்பாடு. இதைத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் அறிவிச்சிருக்கிறோம். அவர்களும் எங்களோடு பேசுவதற்கு நேரம் கேட்டிருந்தது, அதே நாள் நேரம் கேட்டிருந்தது. அப்போ தமிழரசு கட்சியின் கூட்டத்துக்கு பிறகு நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சந்திக்கிறோம் என்ற விஷயத்தையும் அவர்களுக்கு சொல்லித்தான் நாங்கள் முடிஞ்சோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாடு வரும் என்று நாங்கள் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லை என்றதையும் நாங்கள் சொன்னோம். ஏனென்றால் நாங்கள் இதுக்கு முதல் அவர்களோட பேசியும் இருந்தோம்.